ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டை யுக்ரைனின் 91 ட்ரோன்கள் சுற்றி வளைத்துள்ளன. தாக்குதல் நடத்த தயாரான போது ரஷ்ய வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். புட்டினை கொலை செய்ய யுக்ரைன் திட்டம் தீட்டியதா? இந்த விவகாரத்தில் யுக்ரைன் சொல்வது என்ன பார்க்கலாம். நாட்டோவில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக முயற்சித்தன. ஆனால் போர் முடிவுக்கு வந்த பாடில்லை. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு யுக்ரைனும் ரஷ்யாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள் ஆகிய இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் பதற்றத்துக்கு நடுவே ரஷ்ய அதிபர் புட்டின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியது. அதே சமயம் ரஷ்ய அதிபர் புட்டின் மீது 91 ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி நடந்ததாக பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், வடமேற்கு நோவ்கோரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டை யுக்ரைன் தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். 91 ட்ரோன்கள் மூலமாக புட்டினின் அரசு இல்லத்தை யுக்ரைன் தாக்கியது என்றும், இந்த தாக்குதல் யுக்ரைன் உடனான அமைதி பேச்சுவார்த்தையின் நிலைப்பாட்டை மாற்றும் எனவும் விமர்சித்திருக்கிறார். இருப்பினும் இந்த ட்ரோன்களை நடுவானிலேயே ரஷ்ய வீரர்கள் தாக்கி அழித்ததாகவும், இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் புட்டினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. யுக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் என விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் வீட்டின் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் போர் நிறுத்த முயற்சிகளை வரவேற்று அமைதி ஏற்பட அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிரதிநிதிகளோடு யுக்ரைன் தரப்பு நெருக்கமாக செயலாற்றி வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் ரஷ்ய அதிபர் இல்லம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா சுமத்தும் பழி வெறும் கட்டுக்கதை என பதிவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்காக ரஷ்யா எங்கள் மீது பழி சுமத்துகிறது என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.